நான் வந்து தியானம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா, ஃபோனை வந்து சைலண்டில் போட்டேன். சைலண்டில் போட்டோம்னா நமக்கு வந்து அந்த தொந்தரவு கொஞ்சம் இருக்காது. இரண்டாவது வந்து ஒரு விரிப்பு, சரிங்களா? ஒரு விரிப்பின் மேலே தான் நம்ம வந்து ஆமாம் உட்காந்துருக்கணும். அதுவும் நம்மளுக்கு பிடித்தமான ஒரு தூய்மையான ஒரு இடம், ஒரு பூஜை அறை, இல்லை இப்படிப்பட்ட ஒரு சாதி இருக்கக்கூடிய ஒரு இடங்கள், கோயில்கள், இல்லை மரத்துக்கு கீழே கொஞ்சம் அமைதியான ஒரு இடத்துல நம்ம உட்காந்துட்டு இந்த முதுகுத்தண்டு இருக்கு பார்த்தீங்களா, முதுகுத்தண்டு இந்த கூணு இல்லாமல் கொஞ்சம் அப்படி நேரம் இருக்கிற மணிக்கு உட்காந்து. அப்போ உட்காந்துட்டு நமக்கு பிடிச்ச ஒரு ஆசனம் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ உட்கார மணிக்கு அந்த ஒரு ஆசனத்தில் உட்காந்து கொஞ்சம் காலம் மாற்றும்போது முடியாத பட்சத்துக்கு காலம் மாற்றும்போது ஒரு 3 முறை மனதுக்குள்ள வந்து இந்த மாதிரி கால் வைக்கிறது, காலை மட்டும் புரியுது. ஆமாம் சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஒரு 3 முறை மனதில் நான் தியானத்தை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தை அதுக்கு அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? அப்போ கையில் வந்து ஒன்று இந்த சிம்மத்திலையும் போட்டுக்கலாம், சரிங்களா? இல்லாட்டி இந்த மாதிரி இணைச்சி வச்சுக்கலாம். இணைச்சி வச்சுக்கிட்டு கண்களை நம்ம மூடிக்குவோம். ஏன் மூடுறோம் அப்படின்னா, இந்த சில நபர்கள் திடீர்னு வர்றான்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து பார்த்துட்டு ஒரு விஷ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து கும்பிடாமல் இருக்க முடியாது. அதுக்காண்டி மெல்ல கண்களை மூடிக்க பார்த்துக்கலாம். மூடின பிறகு நம்ம வந்து சுவாசத்தை மிக மெதுவாக நம்மளால முடிந்தளவு தான் இழுக்கணும். இல்லாட்டி வீம்புக்கு இழுக்க வேண்டிய அவசியம் தான். முடிந்தளவு உள்ள இழுத்து இந்த என்னும் ஓங்காரத்தை ஒரு 3 முறை நம்ம வந்து உச்சரிப்போம். சரிங்களா? அது ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி ஆமாம் மெதுவாக கண்களை மூடிக்கொண்டு முதுகுத்தண்டினை நேராக வைத்தவனும் என்னும் ஓங்காரத்தை ஒரு 3 முறை நாம் அனைவரும் ஒன்றாக உச்சரிப்போமாக. இப்பொழுது நமது வயிற்றின் அசைவினை கவனிக்கவும். அவரவர்கள் தங்களுடைய வயிற்றின் அசைவினை மட்டும் கவனிக்கவும். வயிற்று பகுதியானது சற்று வெளிப்புறமும் உட்புறமும் மிக மெதுவாக சென்று வந்து இருக்கக்கூடிய வயிற்றின் அசைவினை கவனிக்கவும். அவங்களுடைய முழு கவனமும் அவங்களுடைய வயிற்றின் அசைவினிலே இருக்கின்றன.
நம்மளுடைய முழு கவனமும் நம்மளுடைய வயிற்றின் அசைவினிலே இருக்கின்றன. இப்பொழுது இந்த வயிற்றின் அசைவானது எதனால் நடைபெறுகிறது என்பதனை தாங்கள் சேர்த்து கவனிக்கவும். வயிற்று பகுதியின் அசைவானது எதனால் நடைபெறுகிறது என்பதனை நாங்கள் கேட்க வண்ணம் கவனித்து பார்க்கவும். நம்மளுடைய மனதில் இந்த வயிற்றினுடைய அசைவு எதனால் நடைபெறுகிறது என்பதனை நினைத்த வண்ணம் கவனித்துக் கொண்டுள்ளீர்கள். வயிற்று பகுதியின் அசைவானது தங்களுடைய மூக்கு துவாரத்தின் வழியாக காற்றானது சுழன்றவாறு உட்செல்லப்படும் பொழுது வயிற்று பகுதி சற்று வெளிப்புறம் தள்ளப்படுவதையும், அவ்வாறு தள்ளக்கூடிய வயிற்று பகுதியானது அப்பகுதியின் குடற்பகுதியில் இருக்கக்கூடிய காற்றானது திரும்பவும் மூக்கு துவாரத்தின் வழியாக வெளியினில் செல்லப்படும் பொழுது இவ்வயிற்று பகுதியானது சற்று உட்புறம் செல்லப்படுவதையும் தாங்கள் இப்பொழுது கவனிக்கவும். மூக்கு துவாரத்தினிலிருந்து காற்றானது தங்களுடைய வயிற்று பகுதியில் செல்லப்படும் பொழுது உடல்கள் வெளியப்படுகின்றன. அதன் மூலம் வயிற்று பகுதியானது வெளிப்புறம் தள்ளப்படுகின்றன. அவ்வாறு உட்புறம் நிறைந்த காற்றானது திரும்பவும் வெளியினில் வரப்படும் பொழுது மூக்கு துவாரத்தின் வழியாக குடல்கள் சுருங்கப்படுவதனால் வயிற்று பகுதியாக சற்று உட்புறம் செல்லப்படுகிறது. இது இரண்டையும் ஒன்றாக கவனிக்கவும். மூக்கு துவாரத்தின் வழியாக காற்று சென்றவுடன் வயிற்று பகுதியானது சற்று வெளிப்புறம் வரப்படுகின்றன. உட்சென்ற காற்றானது மூக்கு துவாரத்தின் வழியாக வெளியினில் வரப்படும் பொழுது வயிற்று பகுதி சற்று உட்புறம் செல்லப்படுகின்றன. இது இரண்டையும் ஒன்றாக கவனிக்கவும்.
தாங்களுடைய மூக்குத்துவாரத்தின் வழியாக காற்றானது உட்சென்று வயிற்றுப் பகுதியில் இருக்கக்கூடிய குடல்களில் நிறையப்படும் பொழுது குடலானது விரியப்படுவதன் மூலமாக வயிற்றுப் பகுதி சற்று வெளிப்புறம் தள்ளப்படுகின்றன. அவ்விடம் நிறைந்த காற்றானது திரும்பவும் மூக்குத்துவாரத்தின் வழியாக வெளியினில் வரப்படும் பொழுது குடல்கள் சுருங்கப்படுவதனால் அவ்வயிற்று பகுதியானது சற்று உட்புறம் செல்லப்படுவதை மிக நுட்பமாக கவனித்துக் கொண்டுள்ளீர்கள். இப்பொழுது வயிற்றுப் பகுதியின் அசைவினை போன்று தாங்களுடைய கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய 2 தோள்பட்டைகளும் சற்று மேல்புறமும் கீழ்ப்புறமும் மிக மெதுவாக சென்று வந்து கொண்டிருப்பதை கவனிக்கவும். இப்பொழுது தாங்களுடைய முழு கவனமும் 2 தோள்பட்டையின் அசைவு நிலை இருக்கப்படுகின்றன. தாங்களுடைய முழு கவனமும் 2 தோள்பட்டையின் அசைவு நிலை இருக்கப்படுகின்றன. இவ்வசைவானது எதனால் நடைபெறுகிறது என்பதனை கவனிக்கவும். தங்களுடைய தோள்பட்டையானது சற்று மேற்புறமும் சற்று கீழ்ப்புறமும் சென்று வந்த வண்ணம் இருக்கக்கூடிய இவ்வசைவானது எதனால் நடைபெறுகிறது என்பதனை மிக நுட்பமாக கவனித்து பார்க்கவும். இந்த தோள்பட்டையின் அசைவானது வயிற்று பகுதியில் சற்று வெளிப்புறம்
செல்லப்படுவதனால், அதாவது மூச்சு காற்றானது மூக்கு துவாரத்தின் வழியாக உட்சென்று உடல் முழுவதும் நிரம்பப்படும் பொழுது வயிற்றுப் பகுதி சற்று வெளிப்புறம் செல்லப்படுவதனால் நமது மேற்புறம் இருக்கக்கூடிய சதை தோள்கள் சற்று இழுக்கப்படுவதனால் தோள்பட்டியானது சற்று கீழ்ப்புறம் இறங்கப்படுகின்றன. வயிற்றுப் பகுதியிலும் இருக்கக்கூடிய காற்றானது மூக்கு துவாரத்தின் வழியாக வெளியினில் செல்லப்படும் பொழுது இந்த வயிற்றுப் பகுதியானது சற்று உட்புறம் செல்லப்படுவதனால் மேற்புறம் இருக்கக்கூடிய சதையும் தோலும் சற்று மேலாக செல்லப்படுகிறது என்பதனை கவனித்து பார்க்கவும். தோள்பட்டை சற்று கீழே இறங்கப்படும் பொழுது வயிற்றுப் பகுதி வெளிப்புறம் செல்லப்படுகின்றன. வயிற்றுப் பகுதி சற்று உட்புறம் செல்லப்படும் போது தோள்பட்டியானது சற்று மேற்புறம் செல்லப்படுகின்றன. இவற்றுகளையும் இந்த வயிற்றுப் பகுதியின் அசைவானது நாசி துவாரத்தின், அதாவது மூக்கு துவாரத்தின் வழியாக காற்றானது உள்ளே செல்லப்படும் பொழுது வயிற்றுப் பகுதி வெளியினில் தள்ளப்படுகின்றன. அவ்வாறு தள்ளப்படுவதன் மூலமாக இரண்டு தோள்பட்டைகளும் சற்று கீழ்ப்புறம் இறங்கப்படுகின்றன. மூக்கு துவாரத்தின் உட்புறம் சென்ற காற்றானது வெளிப்புறம் வரப்படும் பொழுது வயிற்றுப் பகுதியானது சற்று உட்புறம் செல்லப்படுகின்றன. அவ்வாறு உட்புறம் செல்லப்படுவதனால் தங்களுடைய தோள்பட்டையானது சற்று மேற்புறம் செல்லப்படுகின்றன. இம்மூன்றையும் தாங்கள் ஒன்றாக கவனிக்கவும். இப்பொழுது தாங்களுடைய உடம்பின் மேற்புறமாக இருக்கக்கூடிய காற்றினை கவனிக்கவும். இந்த மின்விசிறியின் மூலமாக தாங்கள் மேல் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய காற்றினை கவனிக்கவும். இந்த காற்றானது தாங்களை தொடும் பொழுது உஷ்ணமாக இருக்கின்றனவா அல்லது குளிர்ந்த தன்மையுடன் இருக்கின்றனவா என்பதனை மிக நுட்பமாக கவனித்து பார்க்கவும்.
காற்றானது நாங்கள் உடம்பினை தொட்டவாறு சுழன்று கொண்டிருக்கிறது. அவ்வாறு சுழன்று வண்ணம் இருக்கக்கூடிய இக்காற்றானது உஷ்ணமாக இருக்கப்படுகின்றனவா அல்லது குளிர்ந்த தன்மையுடன் இருக்கப்படுகின்றனவா என்பதனை மிக நுட்பமாக கவனித்த வண்ணம் உள்ளீர்கள். தங்களை சுற்றியில் இருக்கக்கூடிய காற்றானது உஷ்ணமாக இருக்கப்படுகின்றனவா அல்லது குளிர்ந்த தன்மையுடன் இருக்கப்படுகின்றனவா என்பதனை மிக நுட்பமாக கவனித்த வண்ணம் உள்ளீர்கள். தாங்களுடைய முழு கவனமும் தாங்களை சுற்றிலும் சுழன்றவனம் இருக்கக்கூடிய காற்றினையும் காற்றானது உஷ்ணமாக இருக்கப்படுகின்றனவா அல்லது குளிர்ந்த தன்மையுடன் இருக்கப்படுகின்றனவா என்பதனை மிக நுட்பமாக கவனித்த வண்ணம் உள்ளீர்கள். அத்துடன் இக்காற்றினுடைய அழுத்தத்தையும் தாங்கள் சேர்த்து கவனிக்கவும். தாங்களுடைய உடம்பினில் எந்தளவு அழுத்தத்துடன் இக்காற்றானது சுழன்று கொண்டிருக்கின்றன என்பதையும் தாங்கள் சேர்த்து கவனித்த வண்ணம் உள்ளீர்கள். தாங்களுடைய முழு கவனமும் இக்காற்றினில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தன்மை அல்லது குளிர்ந்த தன்மை, மேலும் காற்றானது தாங்களை எந்த அளவிற்கு
அழுத்தி சுழன்று கொண்டிருக்கின்றன என்பதனை மிக மிக நுட்பமாக கவனித்த வண்ணம் உள்ளீர்கள். இக்காற்றானது தாங்களை அழுத்தப்படுவதனால் உஷ்ணமோ அல்லது குளிர்ந்த தன்மையோ உண்டாகின்றனவா என்பதனை கவனிக்கவும். இக்காற்றானது தாங்கள் உடம்பினை அழுத்தி சுழலுவதனால் உஷ்ணத்தன்மை அல்லது குளிர்ந்த தன்மை உண்டாகின்றனவா என்பதனை நுட்பமாக கவனித்து பார்க்கவும். மிக நுட்பமாக கவனித்து பார்க்கவும். தங்களை சுற்றிலும் சுழன்ற வண்ணம் இருக்கக்கூடிய இக்காற்றினை கவனிக்கிறீர்கள். இக்காற்றானது உஷ்ணத்தன்மையா அல்லது குளிர்தன்மையா என்பதனையும் தாங்கள் மேல் அழுத்தியவாறு சுழலுவதையும் கவனிக்கிறீர்கள். மேலும் இக்காற்றானது தாங்கள் உடம்பினை தொட்டு அழுத்தி சுழலுவதன் மூலமாக உஷ்ணத்தன்மை உண்டாகின்றனவா அல்லது குளிர்ந்தத்தன்மை உண்டாகின்றனவா என்பதனை மிக மிக நுட்பமாக கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இக்காற்றானது தங்களுடைய உடம்பினை தொட்டவாறு சுழன்று கொண்டிருப்பதையும் அவற்றின் மூலமாக இக்காற்றினை உஷ்ணத்தன்மை அல்லது குளிர்ந்தத்தன்மை இருக்கிறதா என்பதனையும் கவனிக்கிறீர்கள். மேலும் இக்காற்றானது தங்கள் உடம்பினை அழுத்தியவாறு சுழல்வதையும் அவ்வாறு அழுத்தி சுழல்வதன் மூலமாக இக்காற்றானது உஷ்ணத்தன்மை உண்டாகின்றனவா அல்லது குளிர்ந்தத்தன்மை உண்டாகின்றனவா என்பதனையும் மிக நுட்பமாக கவனிக்கின்றீர்கள். மேலும் இக்காற்றானது சுழல்வதன் மூலமாக சுழற்சிக்கும் அப்பால் இருக்கக்கூடிய உஷ்ணம் அல்லது குளிர்ந்தத்தன்மை மூலமாக இக்காற்றானது உஷ்ணம் கலந்து சுழற்றப்படுகிறதா அல்லது குளிர்ந்த தன்மையுடன் சுழற்றப்படுகிறதா என்பதனையும் தாங்கள் இப்பொழுது சேர்த்து மிக நுட்பமாக கவனிக்கவும். தாங்கள் மின் விசிறிக்கும் கீழ்ப்புறமாக அமர்ந்துள்ளீர்கள். மின் விசிறியிலிருந்து சுழன்றவாறு இருக்கக்கூடிய காற்றானது தாங்களை சுழன்றவாறு அணைத்துக் கொண்டிருக்கிறது.
இக்காற்றானது உஷ்ணமாக இருக்கின்றனவா அல்லது குளிர்ந்த தன்மையுடன் இருக்கின்றனவா என்பதனை கவனிக்கின்றீர்கள். இரண்டாவதாக, இக்காற்றானது தாங்களை தொட்டவாறு சுழன்று கொண்டிருப்பதையும் தாங்கள் கவனிக்கிறீர்கள். அவ்வாறு தாங்கள் உடம்பினை தொட்டவாறு சுழல்வதன் மூலமாக குளிர்ந்தன்மை அல்லது உஷ்ணத்தன்மை உண்டாகின்றனவா என்பதனையும் கவனிக்கிறீர்கள். அதற்காக தாங்கள் உடம்பினை தொட்டவாறு சுழன்று கொண்டிருப்பதை போன்று இக்காற்றின் வெளிப்புறத்தினிலும் ஏதோ ஒன்றினை தொட்டவாறு தான் சுழன்று கொண்டிருக்கும். அதற்கும் அப்பால் ஏதேனும் குளிர்ந்தன்மை உஷ்ணத்தன்மை இருக்கப்படுகிறதா அல்லது அதன் மூலமாக இக்காற்றானது உஷ்ணத்தன்மை குளிர்ந்தன்மை இருக்கப்படுகிறதா என்பதனை மிக நுட்பமாக கவனித்துக் கொண்டுள்ளீர்கள். தாங்களுடைய உடமையை சுற்றிலும் சுழன்றுவாறு இருக்கக்கூடிய இக்காற்றினையும் ஏதேனும் நறுமணம் தென்படுகிறதா என்பதை கவனிக்கவும். காற்றினில் இருக்கக்கூடிய நறுமணம் எனும் வாசனையை மிக நுட்பமாக கவனித்துக் கொண்டீர்கள். ஒரு சில வாசனைகள்
எந்த பகுதியில் இருந்து வருகின்றன என்பதனை நுட்பமாக கவனித்து பார்க்கவும். பூக்களின் வாசனை வரலாம், ஊதுபத்தியின் வாசனைகள் வரலாம், பூக்களின் வாசனைகள் வரலாம், சூடங்களின் வாசனைகள் வரலாம், பிஸ்கட்டின் வாசனை வரலாம், நெருப்பிலிருந்து வாசனைகள் காற்றின் மூலமாக வரலாம். எந்த வாசனை வந்தாலும் அந்த வாசனையானது எந்த பகுதியிலிருந்து வருகிறது என்பதனை நுட்பமாக கவனித்து பார்க்கவும். இந்த காற்றினில் ஏதேனும் சப்தங்கள் தென்படுகின்றனவா என்பதையும் தாங்கள் கவனிக்கவும். இந்த காற்றினில் ஏதேனும் சப்தங்கள் இருந்தால் கவனித்து பார்க்கவும்.
தாங்கள் காற்றினில் உள்ள சத்தத்தை மிக நுட்பமாக கவனித்த வண்ணம் உள்ளீர்கள். இப்பொழுது தாங்களுடைய முழு உடம்பானது மிக மெதுவாக அசைந்த வண்ணம் இருக்கப்படுவதை கவனித்து பார்க்கவும். அசைவு ஏற்படவில்லை என்றாலும் தாங்களுடைய முழு உடம்பினை கவனித்து பார்க்கவும்.
உடம்பின் அசைவினில் இருக்கின்றன. அசைவுக்கு இருந்தாலும் அதையும் கவனிக்கின்றீர்கள். இப்பொழுது தாங்களுடைய உடம்பின் மேற்புறமாக இருக்கக்கூடிய உறுப்புகளின் கனத்தினை கவனிக்கவும். தாங்களுடைய உடம்பின் மேற்புறமாக இருக்கக்கூடிய உறுப்பு என்ற உடைகளின் கனத்தினை கவனிக்கவும்.
உடம்பின் மேல்புறமாக இருக்கக்கூடிய உடைகளின் கனத்தினை கவனித்த வண்ணம் உள்ளீர்கள். உடையானது ஏதேனும் ஒரு இடத்திலும் அல்லது அனைத்து பகுதிகளிலும் அசைந்த வண்ணம் இருக்கப்படுகிறதா என்பதனை கவனித்து பார்க்கவும். ஒரு சில இடங்களில் அல்லது ஒரு இடங்களில் அல்லது அனைத்து பகுதிகளிலும் ஏதேனும் அசைந்த வண்ணம் இருக்கப்படுகிறதா என்பதனை நுட்பமாக கவனித்து பார்க்கவும். தாங்களுடைய குருநாதர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிய வண்ணம் மிக மெதுவாக கண்களை திறக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி